வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி ரிப்பன் பிரபு அப்படிங்கிறவரை பற்றியான குறிப்புகளை பார்க்கலாம். பொதுவாக நான் ஒரு வீடியோ போட்டேன்னா 15 நிமிஷம் பக்கம் ஆயிடுது. அவ்வளோ நேரம் வீடியோ போட்டு யாரும் பொறுமையாக கேட்பாங்கங்கிற சந்தேகம் எனக்கு வந்துருச்சு. எனக்கு வியூஸ் அதிகமாகணுங்கிற எண்ணம் இல்லை. ஒரு குறிப்பிட்ட சப்ஜெக்ட் ஒரு 8 நிமிஷத்துக்குள்ளார 7 நிமிஷத்துக்குள்ளார இருந்தால் நல்லா இருக்குங்கிற மனநிலையில் இந்த டாப்பிக்கை 2 வீடியோவோ இல்லை 3 வீடியோவோ போட முயற்சி பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ரிப்பன் பிரபு, இவர் ஒரு முக்கியமான பிரபு. லார்ட் ரிப்பன்கிறவர் ஒரு முக்கியமான வைஸ்ராய். இவர் 1880 1884 வரைக்கும் இந்தியாவில் வைஸ்ராயாக இருந்திருக்கார். இவர் ரொம்ப முக்கியமான பிரபுன்னு சொன்னதுக்கு காரணம் என்னென்னா, மற்ற வைஸ்ராய்களை காட்டிலும் இவர் இந்தியர்கள் மேலே பாசமாக இருந்தார். இவர் என்னென்னா, இந்தியர்களோட அதிகாரங்களை பகிர்ந்துக்கணும் அப்படிங்கிற எண்ணமும், அவர்களை தன்னாட்சி செய்ய வைக்கணும் அப்படிங்கிற முயற்சியும் இவர் தான் மேற்கொண்டார். சரிங்களா? இப்போது இவருடைய நிர்வாகத்தில் என்னென்ன விஷயம் இந்தியாவில் நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். முதல்ல ரிப்பன் பிரபு என்ன பண்ணியிருக்காருன்னா, தடையற்ற வர்த்தகத்திற்கு நம்பிக்கை உடையவர். ஃப்ரீ ட்ரேடில் நம்பிக்கை இருந்த காரணத்தினால வருவாய் அதிகமாக அரசாங்கத்துக்கு கிடைக்கிறதுனாலையும் கிட்டத்தட்ட அனைத்து இறக்குமதி வரையும் நீக்கிட்டார். இந்தியாவில் உபரி வருவாய் கிடைப்பதனால அனைத்து வரியும் இவர் தான் நீக்கியிருக்காரு 1882. சரிங்களா? அப்புறம் உப்பு வரியும் கணிசமாக குறைச்சிருக்கார். இது இன்னொரு சீர்திருத்தம். மூணாவது, 1883 ஜமீன்தாரி நிலவரி முறைங்கிற முறையும் நீக்கியிருக்கார். சரிங்களா? ஜமீன்தாரி நிலவரி முறை அப்படிங்கிற முறை 1862 நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கு. இந்த நிலவரி முறை அப்படிங்கிறது இப்போ தெரிஞ்சுக்குங்க. பின்னாடி நம்ம ஒரு டைமில் இதை பற்றி நம்ம விரிவாக பார்க்கலாம். இவர் வர்த்தக சுதந்திரம் அப்படிங்கிற தலைப்பிலேயே 3 விஷயம் பண்ணியிருக்காருங்க. இதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. வருவாய் உபரி அதிகமாக இருந்தங்காட்டி அனைத்து இறக்குமதி வரியும் இந்தியாவில் நீக்கிட்டார். 1882 அனைத்து மாகாணத்திலும் உப்பு வரியை கணிசமாக குறைத்து விட்டார். 1862 அறிமுகப்படுத்தப்பட்ட ஜமீன்தாரி நிலவரி முறையை நீக்கிவிட்டார். அது 1883. சரிங்களா? அடுத்த விஷயம் மக்கள் தொகை கணக்கெடுப்பு. இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு 1872 இவர் வைஸ்ராயா ஆகிறதுக்கு 8 வருஷத்துக்கு முன்னாடியே இந்தியாவில் முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட்டுச்சு. சென்சஸ். அது நடத்தின ஒரு பேர் வைஸ்ராய் மேயோ தான் ஃபஸ்ட்டு சென்சஸ் இந்தியாவில் நடத்த காரணமானவர். ஆனால் இந்தியாவில் எல்லா இடத்துலையும் சென்சஸ் நடத்தலை. ரிப்பன் பிரபு தான் முதல் முறையாக மக்கள் தொகை கணக்கெடுப்பை இந்தியா முழுவதும் மேற்கொண்டார். சரிங்களா? இது ஒரு முக்கியமான பாயிண்ட். இந்தியா முழுவதும் மேற்கொண்டது ரிப்பன் பிரபு. அனைத்து இடத்திலும் செய்யாமல் குறிப்பிட்ட இடத்தில் மட்டும் செய்தவர் மேயர் மேயோ. இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பில் அப்போ பதிவானது 1881 மக்கள் தொகை கணக்கெடுப்பில் 24 கோடி மக்கள் பதிவாகியிருக்காங்க. சரிங்களா? மூணாவதாக இவர் தொழிற்சாலை சட்டம் அப்படிங்கிறத 1881 கொண்டு வந்திருக்கார். இந்த சட்டப்படி என்னென்னா, தொழிற்சாலையில் இளம் வயது ஊழியர்கள் எத்தனை மணி நேரம் வேலை செய்யணும் அப்படிங்கிறத வரைமுறைப்படுத்தியிருக்காரு. சரிங்களா? ஆபத்தான இயந்திரங்கள் இருக்கும் இடத்தை பாதுகாப்பாக வைக்கணும் அப்படிங்கிற சட்டமெல்லாம் போட்டிருக்காரு. வேலியெல்லாம் போட்டு பாதுகாப்பாக வைங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதுக்கு இன்ஸ்பெக்டர்லையும் நியமிச்சிருக்காரு, செக் பண்ணுறதுக்கு, கண்காணிக்கிறதுக்கு.
ஸோ இந்தியாவிலேயே முதல் முறையாக தொழிலாளர் நலன் காப்பதற்கு மேற்கொள்ளப்பட்ட சட்டம் அதுதான். தெரியுங்களா? தொழிற்சாலை சட்டம் 1881. அப்புறம் பத்திரிகை சுதந்திரம் 1882. இவர் என்ன ஆயிருக்குன்னா தாய்மொழி பத்திரிகை சட்டத்தை விலக்கி கொண்டார். எப்போது? 1882. இந்த தாய்மொழி பத்திரிகை சட்டம்ங்கிறது லிண்டன் பிரபுவால் போடப்பட்ட ஒரு சட்டம். சரிங்களா? இது எப்போ நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்குன்னா 1878 லிண்டன் பிரபு இந்த பத்திரிகை தாய்மொழி பத்திரிகை சட்டம்னு ஒரு சட்டம் போட்டிருக்காரு. இது ஒன்றும் இல்லை, தன்னுடைய தாய்மொழியில் மக்கள் அந்த பத்திரிகையை படிக்கணும்னா சென்சார் பண்ணிடுவாங்க. அதுதான் அந்த சட்டத்துடைய முக்கியமான ஆப்ஜெக்டிவ்னு வச்சுக்கோங்களேன். அதாவது தன்னை பற்றி வெளிப்படையாக விமர்சனம், அரசாங்கத்தை பற்றி வெளிப்படையாக விமர்சனம் செஞ்சால் அந்த பத்திரிக்கை தர வச்சுருவாங்க. அந்த சட்டத்தில் அதெல்லாம் இடம் பெற்றிருக்கு. அதனால் என்ன பண்ணிட்டாங்க, சில பேர் வந்து ரீஜனல் லாங்குவேஜ் இருக்கிற பேப்பர்லாம் வந்து இங்கிலீஷ் பேப்பரை மாற்றிருக்காங்க. இந்த ஹிந்துலாம் அப்படி அந்த காலகட்டங்களில் மாறப்பட்டதுன்னு தான் சொல்கிறாங்க. சரிங்களா? 1878 இந்து வார பத்திரிக்கை அப்படி தான் மாறி இருக்கு. சரிங்களா? இவர் அதுக்கப்புறம் அந்த ரிப்பன் பிரபு தான் 1882 தாய்மொழி பத்திரிகை சட்டத்தை விளக்கிட்டார். சரிங்களா? இப்போது இந்த டாப்பிக்கு இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். இதில் நீங்கள் இப்போ புரிஞ்சுக்கிட்டது என்னென்னா, வர்த்தகத்துக்கு ஒரு 3 விஷயங்களை பண்ணியிருக்காரு, மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தியிருக்காரு, தொழிற்சாலை சட்டம் ஒன்று போட்டிருக்காரு, பத்திரிகை சுதந்திரத்துக்கு தாய்மொழி சட்டம் அப்படிங்கிற சட்டத்தை விளக்கியிருக்காரு. சரிங்களா? இதெல்லாம் டிஎன்பிசியில் கேட்கலாம், ஆப்ஜெக்டிவாகவும் கேட்கலாம், டிஸ்கிரிப்டிவாகவும் கேட்கலாம். நன்றி மக்களே, மீண்டும் நாளை சந்திப்போம்.